ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்மளோட ஃபேவரட்டான விஜய் காவேரி வந்து 3rd அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க இந்த இயரில். அந்த அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மகாநதி அப்டேட் வந்து இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் மொத்த அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சுவாமி ப்ரோ பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஐ திங்க் அவங்க வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. அங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போயிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு கெஸ்ட்டாக வந்து போயிருக்காரு அங்கே. அதாவது லிஃப்ட்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் என்ட்ரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிங் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் ப்ரோ ஸ்ரீனி ப்ரோ தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நிறைய ஸ்கூல் பசங்க, ஆக்சுவலாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் தான், ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ஏதோ வந்து அதாவது காம்படிஷன் நடத்திருப்பாங்க போல. ஸோ அதுக்கு கெஸ்ட்டாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நம்ம அதாவது நம்ம சுவாமி ப்ரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மிக மிக பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசையுமே. ஸோ நம்மளோட சைட்லேருந்து எப்பயுமே ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம். இன்னும் பெரிய லெவலுக்கு போவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கலாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, கலாட்டா டிஜிட்டல் ஸ்டார் 2024. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெலிவிஷன் பேர் பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவார்ட் மட்டும் வாங்கலைங்க, கண்டிப்பாக அவார்ட்னா அதில் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வீக்காக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருக்காங்க. 2 சாங்க்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. மேகம் கருக்காதா அந்த சாங் இருக்குல்லையா, தனுஷ் அடுவல. ஸோ அந்த ஸ்டெப் மாதிரியே போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்தினம் பார்த்தனே அந்த ஒரு சாங்குக்குமே டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்புறம் விஜய் வந்து பாடவும் செஞ்சுருக்காரு. பட் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டில் அவ்வளோ நாய்ஸ், அந்த ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் கற்றுறது மட்டும் தான் கேட்குறத தவிர என்ன பாட்டு பாட எனக்கு கிளியராக கேட்கல. அதே மாதிரி அவங்க டான்ஸ் ஆடும்போதும் ஃபுல்லாக சவுண்டு அவ்வளோ ஒரு வைபாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் பட்டேல் சார் கையில் தான் அவார்டுமே கிடச்சிருந்துச்சு. அவங்க தான் வந்து உங்களுக்கு அவார்டுமே அதாவது அவார்டு கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஸோ அதுவும் இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளோட வீக்காக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கும் பிடிச்சதுக்கான ரீசன் அந்த ஃபுல் டீமுக்கும், அந்த ஃபுல் டீமுக்கும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அடுத்ததாக ப்ரொமோ கோரோம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா நாளைக்கு பர்த்டேங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சீன் அந்த சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி அந்த ரிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட தனியார் கொண்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஓகே தான். உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இடிக்குது. காவேரி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் மெயினாக ஒரு ட்ராக் வந்து வரல. அந்த ப்ரொமோ ரொம்பவே சுபமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தை இன்னும் வந்து ஒரு பக்கம் இடிச்சிட்டே இருக்குது. டீம் எதையோ பிளான் பண்ணி இந்த வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா கிளியராக புரியுது. அது என்னவா இருக்குன்னு சொல்லி உங்களோட கேஸை கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச இதில் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி ட்ராக் கொண்டு வந்துடுவாங்களோன்னு ஒரு பக்கம் பயம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஹோப் இருக்குது, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது மேபி நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் எதுனால இருந்தாலும் வீக்கா ஃபேன்ஸ் டோன்ட் வரி, கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை பற்றி நினைக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.